விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. எத்தனையோ மாணவர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் இந்த பாடத்தை சூஸ் பண்ணலையே அப்படின்னு அவர்களும் ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க, இது வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று. அப்போ இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு பெற்றோர்களுடைய எண்ணங்கள் என்ன, பிள்ளைகளுடைய எண்ணங்கள் என்ன, எப்படி அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கமாக இது இருக்க வேணால் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, அவனுக்குள்ளே இருக்க திறமையை கண்டுபிடிங்க, வெளியில இருந்த திறமைகளை அவனுக்குள்ளே திணிக்காதீங்க. துறை சார்ந்த அறிவு எனக்கு கொடுத்தா போதும், நான் தேர்வு செய்து கொள்வேன். சரி, எனக்கு பிடிச்சது என்னை படிக்க விட்டால் போதும், நான் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு நான் வருவேன். என்னுடைய ஆம்பிஷன் என்னென்னு கேட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணலாலும் பரவாயில்ல, தடையாக இருக்காதுங்கன்னு சொல்கிறேன். குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நம்ம பரிமாறுறோம் இலையில. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து இது நல்லதுன்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்க நிறைவாக சாப்பிட்றத அவங்களோட சாய்ஸ்க்கு விடுங்க. எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் படிப்பையும் சேர்த்து நீங்களே படிச்சிடாதீங்க. நான் செலக்ட் பண்ண சப்ஜெக்டில் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் லாஸ் வரைக்கும் சப்போர்ட்டாகவே இருங்க. நான் செலக்ட் பண்ணுன்றதுக்காக விட வேண்டாம். பெற்றோர் வழிகாட்டுதல் இருக்கணும். எதனாலும் வெற்றியையும் தோல்வியும் சமமாக பாவித்துக்களோட மனப்பான்மையை நம்ம பெற்றோர் உருவாக்கணும். பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் ஒரு மூன்றாவது நபராக இருந்து பார்க்கறதுனால அவங்க அதனுடைய சாதக பாதகங்கள் ரெண்டுத்தையும் பார்த்து சரியாக தேர்வு செய்ய முடியும். ஆனால் மாணவர்கள் தங்களுடைய விஷயம்ன்றது பார்க்கறதுனால அவங்களுக்கு சாதகங்கள் மட்டும்தான் தெரியும், இதனால எதிர்கால பாதகங்கள் தெரியாது. பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களது அனுபவ அறிவினாலும் சுயநலமற்ற அன்பினாலும் உங்களுடைய வெற்றியிலும் தோல்வியிலும் துணையாக இருப்போம். அதனால் எங்கள் மேல் நம்பிக்கை வை. மாணவர்கள் எந்த துறையிலும் எது கொடுத்தாலும் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் முன்னேறணும்னு நினைக்கணும். ஆயுத எழுத்தான அக்கு போல மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள், நாங்கள் பெற்றோரும் ஆசிரியர் சமுதாயமும் கட்டாயம் உறவுக்கு கை கொடுப்போம். பெற்றோர்களை தயவு செய்து விரோதிகளாக பார்க்காதீர்கள். பெற்றோர்களுக்கு உங்கள் மேல் அக்கறை உண்டு, அதை ஒத்துக்கொள்ளுங்கள். பெற்றோர்கள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் வாழ்வில் உயரலாம் என்பது திண்ணம். பெற்றோர்கள் சொல்ல தட்டாதீர்கள். பெற்றோர்கள் என் பிள்ளை, நானும் படிப்பதில்லை, என் பொண்ணு படித்து இன்றைக்கி நான் சொன்ன பிகாம் அக்கௌண்ட்ஸ் முடித்து படிப்பு முடித்து திருமணம் ஆகி அவங்க ஒரு வேலையில் இருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேட்டிவான பேரண்ட்ஸாக இருந்தால் அந்த ஆலோசனைகளை ஏற்று அதன்படி வாழ கற்றுக்குங்க. அதுவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைங்க. பேரண்ட் திணிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, அதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கலாம். எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளை தன்னுடைய உயிராக தான் நினைக்கிறாங்க. குழந்தைகளுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு சில இடத்துல நடக்கிறத வச்சு பெற்றோர்களுடைய விருப்பத்தை வெறுக்க வேண்டாம். பெற்றோர்கள் உங்களை விட அதிகமான உலக அனுபவம் கொண்டவர்கள், அவர்களை பயன்படுத்தி கொள்வது அறிவுடைமை. அந்த இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர், நாலேஜ் அது கொடுக்குற அறிவுரை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு திறமையை உண்டாக்குறதுக்கு அதை ஒரு தூண்டுகோலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெற்றவங்க தூரத்துலேருந்து எப்பவுமே பார்க்கக்கூடாது. இவ்வளோ வருஷம் நம்மளை பெற்று வளர்த்து இவ்வளோ ஆளாக்குன அவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நம்ம நடந்துக்கலாம். என்னுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் படிச்சிருக்கேன். நான் படித்து நல்லா முன்னேறி இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளையும் நாங்கள் சொன்னது தான் கேட்டு படிச்சிருக்காங்க. அவங்களும் என்னுடைய பிள்ளைகளும் ரொம்ப நல்லா இருக்காங்க. தமிழாசான் சொல்லுங்கள். எந்த கல்வி கற்றார்களோ அதிலிருந்து இவர்கள் ஆலோசனை வழங்குவதற்கு தகுதியானவர்களாக இடம்பெறவில்லை. எந்த கல்வி வழங்கப்படுகிறதோ அதிலிருந்து இவர்கள் விருப்பத்தெரிவை எடுத்துக்கொள்கின்ற தகுதியோடு இவர்களும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆக இங்கே அரசு தன்னுடைய கல்விக் கொள்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். மதிப்பெண் முறையில் அமைந்த கல்வி முறையை மாற்றி திறன் அடிப்படையிலான கற்பித்தலை கொண்டு ஊக்குவிக்க வேண்டியிருக்கிறது. தொடர் மற்றும் முழுமையான கற்பித்தலோடு சேர்ந்து திறன் அடிப்படையான கல்வி தொடக்க கல்வியிலிருந்து இடைநிலை கல்வி வரை வழங்கப்பட்டால்தான் தீர்மானமாக மாணவர்களால் திறம்பட செயல்பட முடியும். வாழ்நாள் இறுதி வரை நீங்கள் கூடவே இருந்தாலும் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அடுத்த இடத்திற்கு அவர்கள்தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய சிந்தனை போக்கில் அவர்களை வளர்விடுவது தான் நமக்கு நன்மையை தரும், இந்த சமூகத்திற்கு நன்மையை தரும். இறுதியாக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால், நான் புழுதிப்பூக்களை நேசிப்பவன், சலவை செய்ய எண்ணாதீர். நான் புழுதிப்பூக்களை நேசிப்பவன், சலவை செய்ய எண்ணாதீர், கழுவி சேர்த்தால் கரைந்து போகும். இந்த இயல்போடு மாணவர்களை வளர விடுவது மட்டும்தான் அவர்களுக்கு எப்பவுமே நன்மையை தருமே தவிர திணிப்பு என்பது எந்த காலத்திலும் நன்மையை தந்து விடாது. ஏனென்றால் அவர்கள் விடைத்தாள்கள் அல்ல, திருத்தி எழுதுவதற்கு கவிதை ரசியுங்கள், வளமாக நமக்கு வாழ்வை தருவார்கள். நன்றி. பொருள், கருவி, காலம், வினை, இடன் என ஐந்தும் இருள் தீர்ந்தார் எண்ணிச் செயல் தெய்வப்புலவர் சொல்லியிருக்காங்க. அப்போ பொருள், நம்மிடம் எவ்வளவு பொருள் இருக்கிறது என்று ஆராய வேண்டும். அந்த பொருளால் நாங்கள் தாலியை விற்றோ அல்லது வீட்டை விற்றோ கல்வி சேர்த்து விடுவது முதல் கடமை. அதுக்கடுத்து அவர்களுக்குரிய கருவி வாங்கி தர முடிகிறதா உங்களால்? இடையில் கருவி எதுவும் வாங்கி தர முடியாது, அந்த குழந்தையால் நன்றாக படிக்க முடியாது. அடுத்து காலம், எத்தனை ஆண்டு காலம் அந்த குடும்பம் காப்பாற்றப்படும், இவளுடைய படிப்பு எத்தனை ஆண்டு காலங்கள் என்று நிர்ணயிக்க வேண்டும், அதையும் ஆராய வேண்டும்.
அடுத்து வினை தொழில், நம்மால் எவ்வளவு படிக்க முடியும், இந்த தகுதியுடைய படிப்பை நம்மால் படிக்க முடியுமா என்று ஆராய்ந்து படிக்க வேண்டும். பெற்றோர்கள் ஏதோ சேர்த்து விட்டார்கள் என்பதற்காக அந்த குழந்தை பள்ளியில் பார்த்திங்கன்னா முதல் மாணவராக இருந்திருப்பார், ஆனால் ஒரு பொறியியல் மாணவராக இருக்கும், அவரால் படிக்க முடியாமல் நிறைய பேர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ வினை நம்ம நம்பிக்கை வேணும். இங்கே பேசும்போது கூட பண்ணாங்க, ஒரு அப்ளிகேஷன் போடும்போது டிப்ளமா இன்ஜினியரிங் தெரியாமல் ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு கூட நம்ம குழந்தைகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்பதுதான் நம்ம. அப்போ அந்த காலம் எத்தனை ஆண்டு காலம் என்பதை நிர்ணயித்து நாம் செயல்பட வேண்டும். அடுத்து இடம், எல்லாம் பயணத்திலே நிறைய காலம் நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு கல்லூரி, நம்ம இந்த கல்லூரி நகரத்திலிருந்து கூப்பிடு தூரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கூப்பிடு தூரம்னா செல்ஃபோனில் கூப்பிடுற தூரம், அந்த அளவுக்கு போய்கொண்டே இருக்கிறது. இப்படி நிறைய நேரத்தையும் நாம் விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த 5ஐயும் ஆராய்ந்து செய்தால் யார் செய்வார்கள் என்று சொன்னால் இருள் தீர்ந்தார் செய்வார்கள். இந்த பெற்றோர், இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைவரும் இந்த 5ஐயும் ஆராய்ந்து செய்தால் குழந்தையினுடைய கல்வி முறையும், பெற்றோர்களுக்கு அவர்கள் இயர் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே இவங்க பைபாஸ் செஞ்சுருவாங்க என்ற அளவிற்கு அவர்கள் மிகுந்த ஈடுபாடோடு குழந்தை மீது அதிக அக்கறை, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. குழந்தைகள் மீது மிகுந்த நம்பிக்கை வையுங்கள், வழிகாட்டுங்கள். 9வது படிக்கும்போதே அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. ஏன் கல்லூரி சென்ற பிறகு கவுன்சிலிங் என்று வைத்திருக்கிற, அப்போது அவர்கள் தடுமாறக்கூடும். எனவே நீங்கள் 9வது படிக்கும்போது 8வது படிக்கும்போது அவர்கள் நல்ல கவுன்சிலிங் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் நாளை உங்களை குறை கூற மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய நன்றி. திரு ராஜ்மோகன் சார் சொல்லுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விரோதிகள் அல்ல, அதுபோல் பிள்ளைகளும் பெற்றோருக்கு எதிரிகள் அல்ல. ஒருவரை ஒருவர் கலந்து பேசி அவருடைய கருத்தை புரிந்து பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு டிசைட் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறேன். அதில் ஆப்ஷனல் விருப்ப பாடம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு எடுத்த பாடத்தை நான் எடுக்கிறேன், நான் எங்கள் அப்பா சொன்னனால எடுத்தேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எதை எடுக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் ஒரு 2 பேருக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அது ஈகோ கிளாஷாக மாறுது, பேரண்ட்ஸுக்கும் அவங்க சில்ட்ரனுக்கும் எதிராக. அதனால் அது ஒரு பெட்டராக யாரை அந்த ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் பண்ண முடியுமோ அவங்ககிட்ட போய் ப்ரொஃபஷனல் கன்சல்டண்ட்டை போகிறதுங்கிறது என்னோட சாய்ஸ். விமலா மேடம் சொல்லுங்கள். குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர் ஒரு படிப்பை தேர்வு செய்து சொல்லுகின்ற பொழுது அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் சொல்லுகிற படிப்பையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது அவங்களுக்கு எது நல்லதுங்கிறது குடும்பத்தில் உட்காந்து பேசணும். பேசி தனக்கு தெரியல, படிக்காத பெற்றோர்களாக இருந்தால் அதை படித்தவங்க கிட்ட கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒன்று பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, தான் எப்படி கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்க, நான் சின்ன வயசில் உன்னை எப்படி தெரியுமா நான் கஷ்டப்படுத்தி வளர்த்தேன், ஒன்று சொல்லாமல் இருப்பாங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ரெண்டுமே பிரச்சனை. எப்படி உங்களை நான் வளர்த்தேங்கிறத நாசூக்காக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்திட்டோம்னா, உன்னை இப்படி இந்த சேர்க்கும் போது இந்த மாதிரி கடன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம வாசுக்கா வெளிப்படுத்தி குடும்பத்தினுடைய கஷ்டத்தையும் குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு சொல்லி நம்ம வளர்த்தோம்னா பெற்றவர்கள் நமக்காகத்தான் வாழ்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெற்றவங்களும் குழந்தைகள் சொல்லுகிற விஷயங்களை அலசி ஆராயணும். எடுத்த உடனே நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டா இந்த விஷயம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவாக மாறுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி மேடம். அதாவது மாணவர்களுக்கு ஏற்ற கல்வியை பெற்றோர்கள் தேர்ந்தெடுப்பது நல்லதா, பிள்ளைகள் தேர்ந்தெடுப்பது நல்லதா, ஒரு நீண்ட விவாதம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் சின்ன வயதிலிருந்து நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லுவாங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்த சம்பவம் ஒன்று, ஒரு எல்கேஜி குழந்தை சாலையை கடப்பதற்காக போகுது. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, என் கையை பத்திரமா பிடிச்சிக்க அப்படின்னு அதனுடைய கையை பிடித்து கொண்டு எடுத்துகிட்டு போய் பள்ளியில் விட்டுறாரு. உடனே அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட சொல்லுதான், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயம், அதனால் என் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த புரிதல்கள் தான் நம்மகிட்ட வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தைகள் தப்பாக போய்விடும் என்று நீங்கள் கெட்டியாக பிடிக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, பெற்றோர்கள் எங்களுடைய கையை பிடிச்சிக்கிறாங்க. ஆகவே ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல்கள் முதல்ல குடும்பமாக அமர்ந்து பேசுங்கள். உங்களுடைய மகனுடைய ஆசை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது தவறான ஆசையாக இருந்தால் தயவுசெய்து அதுக்கு தடை போடுங்கள். அதே சமயத்தில் அந்த ஆசை உண்மையான ஆசையாக இருந்தால் அதற்கு உற்சாகம் கொடுங்கள். கலீல் ஜிப்ரான் மிக அழகாக சொல்வார், உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தது, ஆனால் அது உங்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் மூலமாக தான் அது வந்துச்சு, ஆனால் உங்களை மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க. அதற்குரிய ஆசைகள் கனவுகள் வேறு நிறைய இருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் தயவுசெய்து கருத்தில் ஏற்றுக்கொள்ளணும். சுதந்திரமாக பறக்க விடுங்க. எப்படி காற்றாடி பட்டம் மேலே பறக்குதோ அது ரொம்ப அழகாக பறந்துட்டுருக்கோம். எப்பொழுது அது கீழே வருகிறதோ அப்போது அந்த நூல் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த நூலை அதை சுதந்திரமாக பறக்க விடுங்கள். அதை கீழே வருகின்ற போது அதை தட்டி மேலே எழுப்புகின்ற வேலையை மட்டும் பெற்றோர்கள் செய்தால் நிச்சயமாக மாணவர்களுடைய அந்த கல்வி என்பது அவர்
அவர்களுக்கு விருப்பமான கல்வியாக இருக்கட்டும். எங்கு தவறு நடக்கின்றதோ அப்போது மட்டும் அந்த நூலை நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.